மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா போட்ட பிளானில் வந்து ரேணுகாவுக்கு வந்து ஒரு பயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆ, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இந்த ஆக்சிடென்ட்டெல்லாம் ஆன அடிய வச்சு தலையில் தானே அடிபட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து எல்லாமே சரியாயிடுச்சு. எனக்கு எல்லாம் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த மாதிரி வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டேயும் ரகுக்கிட்டேயும் ரேணுகா சொன்ன மாதிரி டாக்டரும் ரகுவும் வந்து கதிரேசன்கிட்டேயும் நிஷாக்கிட்டேயும் வந்து சொல்லியாச்சு. அதெல்லாம் போக ஆ, மல்லிக்கு நல்லாவே தெரியும் இவன் நடிக்கிறா அப்படின்ட்டு. அதனால் வந்து மல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரமாக குணமாகி வாங்கக்கா, உங்ககிட்ட வந்து நிறைய கேட்க வேண்டிய விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தீங்க, என்னென்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டு நான் தெரிஞ்சு உங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதே வந்து ரேணுகாவுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா வந்து நம்ம ஒரு இதுக்காக பிளான் போட்டால் இவங்க நான் என்கிட்ட வந்து நிறைய கொஷின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, தெரியாமல் சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க. அது போக நிஷாவும் வந்து அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. சீக்கிரமாக முழிச்சு குணமாகி வாங்கக்கா, உங்ககிட்ட வந்து நான் நிறைய வந்து கேள்விகள் கேட்கணும். எங்கே போனீங்க, எங்கே இருந்தீங்க, எங்கே தங்கிட்டு இருந்தீங்க, யார் உங்களை பார்த்துக்கிட்டா, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணுங்க்கா அப்படின்னு வந்து நிஷாவும் வந்து ஒரு பக்கம் வந்து பேசிகிட்ருக்காங்க. இப்படி மல்லியும் கேட்க நிஷாவும் கேட்க இந்து வந்து ரேணுகாவை வந்து ரொம்பவே பயமுடுத்துருச்சு. இவங்க என்ன எல்லாரும் வந்து என்கிட்ட கேள்வி கேட்கணும் என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு இருக்காங்களே, நம்ம தெரியாமல் வந்து குணமாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோமா, என்ன எல்லாரும் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து ரொம்பவே பயந்துருக்காங்க. இப்போ ரேணுகா வந்து எப்படி வந்து வெளியே வர போகிறாங்க, இப்போது பயந்தாலையும் பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர போகிறாங்களா, இல்லை வந்து இவங்க கேள்வி கேட்குறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழையபடிக்கு வந்து குழந்தைத்தனமாகவே வந்து திரும்பவும் வந்து அப்படியே வந்து நடிக்க போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எதுவுமே வந்து ரேணுகா வந்து வீட்டுக்கு வந்து நான் முன்ன சொன்ன மாதிரியே வந்து ரேணுகா உண்மையான ரேணுகாவோட டைரியோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை படித்து ரேணுகா எப்படியெல்லாம் இருந்தாங்க, ரேணுகா வந்து விஜய் கூட எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து இப்போ போலியாக இருக்கிற ரேணுகா வந்து எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, யார் என்ன கேள்வி கேட்டாலும் யார் என்ன கொஷின் பண்ணாலும் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை இப்படி கதையை கொண்டு போக போகிறாங்களா, இல்லை வந்து திரும்பவும் வந்து ரேணுகா வந்து குழந்தைத்தனமான ரேணுகாவா, எல்லாமே மறந்து போன ரேணுகாவாக வந்து வெளியே வந்து காட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக காட்டுங்க. ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து அடிபட்டு கிடக்கிற ரேணுகாவே வந்து காட்டிகிட்ருக்கீங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நமக்கே புரியலை. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஒரே கான்செப்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால தான் வந்து சீக்கிரமாக வந்து இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிறோம். அது இங்கே ஒரு பக்கம் இவ்வளோ வந்து நிஷா வந்து ஃபீல் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து தனியாக பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயும் மல்லியும் வந்து ரொமான்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா குல்ஃபி வாங்கிட்டு ஒரே குல்ஃபி வாங்கி 2 பேரும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்து விஜய் வந்து என்ன வந்து முடிவில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒய்ஃபுன்னு ரேணுகாவையும் சொல்கிறாரு, மல்லியையும் சொல்கிறாரு. எப்படி ஒரு ரேணுகா ஒருவேளை குணமாகி வந்தாலுமே விஜய் வந்து மல்லி கூடயும் சேர்ந்து வாழணும், ரேணுகா கூடயும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரா, இல்லை வந்து என்ன கதையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. ஏன்னா வந்து மல்லி முன்னாடியே வந்து ரேணுகா வந்து முதல் மனைவி, என்னோட மனைவி, பாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மல்லி இதுக்கு ரியாக்ட் ஆகலைன்னாலையும் நமக்குள்ளே ஒரு நிறைய கேள்விகள் வருது. என்ன யாராவது ஒருத்தர்கிட்ட தான் வாழ முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்தால் விஜய் வந்து யார் கூட ஏற்றுப்பார், யாரை ஏற்றுட்டு வந்து லைஃப்பில் வந்து கூட வச்சுக்க நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரேணுகா வந்து பொய்யானவ அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் வந்து விஜய்க்கு இது தெரியாத நிலமையில் அது உண்மையான ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ்வளவும் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து பாசமும் காட்டுறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து மல்லி வந்து பின்னாடி போவாங்களா, இல்லை ரேணுகா வந்து பின்னாடி போவாங்களா, இல்லை 2 பேரையுமே வந்து கூட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் போவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. எது ஒன்றுமே வந்து ரேணுகா வந்து வீட்டுக்கு வந்தால் தான் தெரிய போகுது. எப்படியோ ரேணுகா வீட்டுக்கு வந்ததும் வந்து எனக்கு விஜய் கூட கல்யாணம் பண்ணி வைங்க, திரும்பவும் வந்து நாங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து கேட்க போகிறாங்க. ஏன்னா வந்து அவங்களோட பிளானே வந்து விஜய் வந்து அடையிறது தான். அந்த விஜயோட ஒய்ஃபு அப்படின்றத தக்க வச்சுக்கணும் அப்படின்றது தான், கதிரேசனோட பொண்ணா. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி வந்து கேட்கும்போது கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது மல்லி என்ன பண்ணுவாங்க, இல்லை விஜய் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல கதிரேசனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா கதிரேசன் வந்து
தாம் பொண்ணும் வாழணும், மல்லியும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடுமே வந்து பார்க்குறாரு. மல்லியும் என் பொண்ணு மாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து மல்லி மேலே அக்கறையோடு இருக்கார். அப்படி இருக்கிறம்போது 2 ஒய்ஃபு கூடயும் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை கல்யாணம் பண்ணி திரும்பவும் கல்யாணம் பண்ண சொல்லுவாங்களா? இல்லை வந்து இந்த இடத்துல வந்து என்னால் ஒருத்தர் கூட தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து முடிவெடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எதுவாக இருந்தாலும் மல்லி தான் வந்து இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஏன்னா வந்து மல்லிக்கு தான் தெரியும் அது உண்மையான ரேணுகா கிடையாது அப்படின்ட்டு. ரேணுகா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பொய் இருக்குது, அவங்க எதுக்கோ நடிக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்றது தான் எனக்கு இன்னமும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து யோசனையாகவே இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் யாரோ ஒரு பொண்ணுக்கு யாரோ ஒரு தெரியாதவங்களுக்கு வந்து தாலி கட்டணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ளே வந்தாலுமே மல்லி இதை தடுப்பாங்க. அதுக்காக மல்லி வந்து போராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வீட்டை விட்டு வந்து ஹாலுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன, கூடிய சீக்கிரம் வந்து அவங்களும் வந்து நடு ரோட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து இந்த பொய் சாட்சி சொன்னதுனால ரஞ்சிதாவையும் ராஜேஸ்வரியும் வந்து விஜய் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வாங்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு காரணத்தை வச்சே வந்து வீட்டை விட்டு விரட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.